வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஆஷாட நவராத்திரியில நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பான தீபம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆஷாட நவராத்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நவராத்திரி. இந்த நவராத்திரி ஏற்கனவே தொடங்கிருச்சு. 6/7/2024 15/7/2024 வரைக்கும் ஆஷாட நவராத்திரியானது இருக்கு. இந்த ஆஷாட நவராத்திரியுடைய சிறப்புகள் பத்தியும், இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், ஒருவேளை நம்ம எல்லா நாளுமே வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா முக்கியமான 3 நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோவா நான் அதுக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன், மேல இருக்க ஐ கார்ட்லயும் தரேன். கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவுமே செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்த பதிவுக்குள்ளார வந்துடலாம். இந்த ஆஷாட நவராத்திரியில நம்ம வாராகிய வழிபாடு செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். இந்த 10 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து வாராகிய நம்ம மனசார இந்த முறையில வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகும். இது பாத்தீங்கன்னா எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். முதல்ல இந்த வழிபாட்டுக்கு நமக்கு வாராகியம்மனுடைய திருவுருவ படம் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்ககிட்ட திருவுருவ படம் இல்ல அப்படின்னாலும் தாராளமா இந்த வழிபாடை நீங்க மேற்கொள்ளலாம். ஒருவேளை உங்ககிட்ட வாராகியம்மனுடைய சிலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வாராகியம்மனுடைய சிலையை நீங்க அபிஷேகம் செஞ்சுட்டு வாராகியம்மனுக்கு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட திருவுருவ படம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வாராகியம்மனுடைய திருவுருவ படத்துக்கு பன்னீர் கலந்த தண்ணியால சுத்தமா தொடச்சிட்டு மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சிலையோ இல்ல திருவுருவ படமோ வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா விரலி மஞ்சள் மாலை சாத்தணும். விரலி மஞ்சள் மாலை நீங்க சாத்துறப்ப 5, 7, 9, 11 இப்படின்னு ஒற்றை படையில தான் நீங்க மஞ்சள் கொம்புகளை கட்டி மாலையா போடணும். இந்த மாலை கட்டுறதுக்கு மஞ்சள் நிற நூலை தான் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்த மஞ்சளை அந்த மஞ்சள் நிற நூல்ல வச்சு மாலையா கட்டி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாராகியம்மனுடைய சிலைக்கோ இல்ல திருவுருவ படத்துக்கோ நீங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். நவதானியம், ஜாதிக்காய், பூ, பழம், விளக்கு, ஒரு தீபம், சாம்பிராணி, இதெல்லாம் இதுக்கு நமக்கு கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் ஒரு தாம்பாள தட்டுல நவதானியத்தை நீங்க பரப்பிக்கோங்க. அதுக்கு மேல ஒரு மண் அகல் விளக்க நீங்க வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு அந்த எண்ணெயில ஒரே ஒரு ஜாதிக்காயை நீங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் விளக்கேத்தி வாராகியுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க. வாராகிக்கு கிழங்கு வகைகள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு கிழங்கையாவது நீங்க அவிச்சு நைவேத்தியமா வைக்கணும். பூஜை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் கொம்புகளை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். மஞ்சளை இழைச்சு பெண்கள் முகத்துல பூசிக்கிறதுனா தாராளமா பூசிக்கலாம். அந்த ஜாதிக்காயை எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியில கட்டி உங்க வீட்டு நிலைவாசல கொண்டுட்டு போய் தொங்க விட்டுருங்க. அப்படி இல்லாட்டினாலும் பணம் வைக்கக்கூடிய பெட்டிலையோ இல்ல பீரோலையோ கூட நீங்க கொண்டு போய் தாராளமா வச்சுக்கலாம். ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். அந்த ஜாதிக்காய் ரொம்ப பழசானதுக்கு அப்புறம் அதை நீங்க எடுத்துட்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நம்ம எல்லாருமே இதை செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலமானது கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேற எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன். நன்றி, வணக்கம்.